ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6 நாளைக்கு 6 விதமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் ஒரு 4 to 5 நம்ம டீ காஃபி குடிக்கும் போதெல்லாம் நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ரெசிபிஸ் தான் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த 6 ஸ்நாக்ஸ் ரெசிபிஸையும் நீங்கள் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம என்னென்ன ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக நம்ம பன்னீர் கட்லட் இல்லைனா பன்னீர் டிக்கா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பன்னீர் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ பன்னீர் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்து நல்லா துருவிக்கிட்டேன். துருவணும்னு கூட இல்லை, நீங்கள் கைட்டு கூட நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு குடமிளகாயும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தக்காளி நிறைய வேண்டாம், கொஞ்சமாக தக்காளி, ஒரு 1/4 தக்காளி சேர்த்துக்கிட்டா போதும். கூடவே கொத்தமல்லி புதினாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ், கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் எந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்தாலும் நல்லா துருவி சேருங்க, அப்போ தான் சீக்கிரமாக அது வெந்துடும். இப்போ இது கூட பைண்டிங் ஏஜெண்ட்டாக அதெல்லாம் நல்லா பைண்ட் பண்ணுறதுக்காகவும் அதே சமயம் கிறிஸ்பினஸ் வரதுக்காகவும் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர்லேயே அந்த ஈரப்பதம் இருக்கும், அதனால் தனியாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த ஈரப்பதத்திலே நம்ம ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பன்னீர் ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இதில் குட்டி குட்டி பாலாக எடுத்து நம்ம கட்லட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் தட்டி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இந்த பன்னீர் கட்லெட்டை நான் டீப் ஃப்ரை பண்ணலை. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணனாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். தவா ஃப்ரை பண்ணாலே நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பினஸாக இருக்கும். ஸோ ஆயிலாக சேர்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் நல்லா தடவிட்டு இந்த கட்லெட்ஸ் எல்லாம் அதில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணலாம். நல்லா சிம்மில் வச்சு, ஏன்னா உள்ளே இருக்கிற பன்னீர், அரிசி மாவு எல்லாமே வேகணும். அதனால் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மெதுவாக திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல ப்ரைட் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளோட பன்னீர் கட்லட் ரெடி. ஈவினிங் 4 o'clock வர குட்டி பசிக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பன்னீர் கட்லட்டை நம்ம சர்வ் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கெலாம் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி அழகாக சர்வ் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப்பை சென்டரில் வச்சுட்டு சுற்றி கட்லெட் இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி பார்க்கலாம். ஒரு காரம் பார்த்துட்டோம், அடுத்து நம்ம ஒரு இனிப்பு பார்க்கலாம். இனிப்புக்கு இன்றைக்கி நான் பனானா பேன் கேக் பண்ண போகிறேன். ஸோ வாழைப்பழம் பிடிக்காத குழந்தைங்க இல்லைனா வாழைப்பழம் ரொம்ப பழுத்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பழுத்து அது அப்படி மஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சா அந்த பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம நல்லா மசிச்சு தான் செய்ய போகிறோம், அதனால் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. அது டேஸ்ட் இன்னும் நல்லாவே கொடுக்கும். இதை நல்லா இந்த மாதிரி மேஷரோ இல்லைனா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். 3 வாழைப்பழத்துக்கு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா கரெக்ட் ரேஷியோவில் இருக்கும். அப்புறம் இனிப்புக்கு நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துக்கிறேன், துருவின வெல்லம் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி பழம் இனிப்பாக இருக்கும், அதனால் ஒரு குழிக்கரண்டி அளவு நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைனா சீனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா அந்த தோசை மாவு பதத்துக்கு வரதுக்காக நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசை தவாவில் சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான 10 நிமிஷத்தில் நல்ல ஹெல்த்தியான ஒரு பனானா தோசைன்னு சொல்லலாம், ஒரு பனானா பேன் கேக் ரெடி. இது நீங்கள் இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்லில் சுடுறீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் நல்லா நிறைய தெளிச்சிட்டு சுற்றியும் நல்லா நிறைய எண்ணெயோ நெய்யோ ஊற்றுங்க. அப்போ தான் தவாவில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். நான்ஸ்டிக் பேன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்லில் பண்ணுறப்போ நிறைய எண்ணெய் ஊற்றி சுட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் ஈவனாக வந்துடும்.
ஸோ ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் அப்படி மெதுவாக திருப்பி விட்டுடலாம். இதில் வெல்லம், வாழைப்பழம், அப்புறம் அந்த வாழைப்பழம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இரும்பு தோசை தவாவில் நல்லாவே ஒட்டும். அதனால் மெதுவாக சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க 1 வயசு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து கொடுக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பழ தோசை வந்து ரெடி. இதை நீங்கள் மறக்காமல் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ரெசிபி பார்க்கலாம். அடுத்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் செஞ்ச சப்பாத்தி வந்து மீதமாக இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு முட்டையோடு சேர்த்து ஒரு எக் ரோல் வந்து பண்ண போகிறோம். இதை வந்து டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ ஒரு முட்டையை வந்து இந்த மாதிரி தோசை தவாவில் வந்து உடச்சி ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சம் உப்பு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற அந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை மேலே வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா அந்த எக்கை வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி போட்டுடலாம். இப்போது இந்த எக் லேயருக்கு மேலே வந்து நம்ம வந்து சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சாஸ்னாலும் அப்ளை பண்ணலாம். பீஸா சாஸ், டொமேட்டோ கெச்சப், இந்த மாதிரி எந்த இல்லை மயோனீஸ் அந்த மாதிரி எதுனாலும் உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்குமோ அதை வந்து ஒரு லேயராக அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து சீஸ் கொஞ்சம் இந்த மாதிரி துருவி விட்டு ரோல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான எக் ரோல் வந்து ரெடி ஆயிடும். நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா எக்குக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவை வந்து நல்லா கரைச்சிட்டு உப்பு மிளகு தூள்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பீஸா பர்கர் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சீஸ் நிறைய போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு சாஸோடு வந்து வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ சப்பாத்தி மீந்துருச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எக்கு சாப்பிட்லைனாலும் நான் சொன்ன மாதிரி கடலை மாவு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம வாங்க அடுத்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இனிப்பு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து அவல் வந்து எடுத்திருக்கேன். எந்த டைப் ஆஃப் அவல்னாலும் எடுத்துக்கலாம். திக்கான அவல், ரெட் கலர் அவல் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவலை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நீங்கள் 1/2 கப் கூட சேர்க்கலாம். தேங்காய் சேர்க்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் லைட்டாக அந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வறுபட்டு வந்தோடனே நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற அவலை வந்து சேர்த்துடலாம். அவல் சேர்த்துட்டு அந்த தேங்காயோட நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இனிப்பு சேர்த்துடலாம். இனிப்புக்கு வந்து நான் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இனிப்பு செய்கிறீங்க அப்படின்னா அது வெல்லம் சேர்த்தே செஞ்சு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ அவல் எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ வெல்லம் வந்து நல்ல துருவின வெல்லமாக கல் தூசி எதுவும் இல்லாத வெல்லமாக எடுத்துக்கோங்க. இப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா பனங்கற்கண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து அந்த வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி ஒன்று திரண்டு வரணும். இதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு இனிப்பு போண்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா சுசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கூட சொல்லிக்கலாம். அவல் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவல் சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அவல் வந்து நல்லா பாலாக ஒட்டிட்டோம். இதை கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் இங்கே வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்து மைதா மாவு இல்லைன்னா ஏதாவது ஒன்று கரைச்சிப்பாங்க. மைதா மாவுலாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இட்லி மாவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இட்லி மாவு யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் வந்து இங்கே சூடாக இருக்குது. இட்லி மாவில் நல்லா துவைச்சி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா அவுட்ரு லேயர் வந்து க்ரன்ச்சியாக உள்ளே வந்து நல்ல சாஃப்டான ஒரு இனிப்பு போண்டா, அவல் இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து எண்ணெயில் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குழிப்பணியார கல் இருக்கு இல்லையா, அதில் கூட இதே ப்ராசஸில் நீங்கள் நல்லா நெய் ஊற்றி சுட்டு எடுத்துட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். மறக்காமல் இந்த இனிப்பு போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எல்லா ரெசிபிஸும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த இனிப்பு போண்டாவை வந்து சர்வ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், சூப்பரான போண்டா ரெடி. இதுலேயே நீங்கள் கார வெர்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை. இப்போ நம்ம 5வது ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி ஒரு பன்னீர் ரோல். பன்னீர் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க, அதனால தான் நான் பன்னீரில் 2 ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க, நல்ல கெட்டியான தயிர் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலை, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுட்டு இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி இதில் வந்து பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணி போட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். இந்த பன்னீர் ரோலை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் டிப்பாக வந்து ஒரு புதினா சட்னியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு டின்னர் வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இந்த பன்னீர் வந்து நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த ரோலுக்கு வந்து ஒரு மேலே தேய்க்கிறதுக்கு ஒரு லேயராகவும் டிப்பாகவும் யூஸ் பண்ணுறத அந்த புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நான் இங்கே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த ரோலை வந்து நீங்கள் மைதா மாவுலேயே செய்யலாம், ஆனால் மைதா மாவு குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி தான் கோதுமை மாவு யூஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்ம புதினா சட்னி டிப்பாக பண்ண போகிறோம்ல, அதுக்கு வந்து ஒரு கை அளவு கொத்தமல்லி, ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, அப்புறம் உப்பு, இது கூடயே கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கிறேன். அப்போ அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக இவ்வளோத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா மயிற அளவுக்கு அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த பிறகு இந்த சட்னியை நல்ல ஒரு கட்டி தயிர், ஹங் கர்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தயிரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த புதினாவோட ஃப்ளேவர் சூப்பராகி ஒரு டிப்பாக வைக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா இந்த புதினா சட்னி இதோட டிப் நல்லா தயிரோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட டிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோலுக்கு மேலே வைக்கிறதுக்கு அந்த வெங்காயம், கேரட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், தின் ஸ்லைசஸாக. இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் சாட் மசாலா, அப்படி இல்லைன்னா ஜீரகத்தூளை வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ரோலில் நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து தயிர் மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து கொஞ்சம் வந்து தவாவில் வந்து ஒட்டி பிடிக்கும், அதனால் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தவா ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு எல்லா சைடும் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். சப்பாத்தி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபிக்கும் உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த புதினா சட்னி டிப்பை வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணலாம், பட் இந்த புதினா ஃப்ளேவரில் பண்ணுறப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா தடவிட்டு அப்புறமா நம்ம சுட்டு வச்சுருக்கிற பன்னீரை வந்து மேலே வந்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து பன்னீரில் பண்ணியிருக்கேன். இதே ரெசிப்பியை வந்து நீங்கள் வந்து எக்கில் பண்ணலாம், மஷ்ரூமில் பண்ணலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ரெசிப்பியில் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சாலடை வந்து மேலே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுடலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா சாட் மசாலையும் லைட்டாக வந்து நீங்கள் தூவி விட்டுக்கலாம். அப்புறம் மேலே கொஞ்சம் மைனஸ் சேர்க்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். ரோல் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு குத்திக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி விராப்பர் யூஸ் பண்ணி விராப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செய்யலாம். கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்றதுக்கு கூட இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிளேட்டில் வந்து நல்லா ஒரு லெமன், கொஞ்சம் சாலட்ஸ், இந்த மாதிரி ஒரு சட்னி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த பன்னீர் ரோலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி, 6th ரெசிபி வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
வாரத்துக்கு ஒரு தடவை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பயிர் ஐட்டம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்ல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, காராமணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிரை ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு வந்து கொடுங்க. அந்த பச்சைப்பயிர்லேயே நான் இன்றைக்கி இனிப்பு சுண்டெல்லாம் வந்து பண்ண போகிறேன். ஸோ பச்சைப்பயிரை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துச்சு. அது கூட நம்ம வந்து இனிப்பு சேர்க்க போகிறோம். இதே வந்து நீங்கள் ஒரு தடவை இனிப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை காரத்தில் நீங்கள் கொடுக்கலாம். எல்லா பயிர் கூடயும் நீங்கள் இனிப்பு அண்ட் காரம் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இனிப்புக்கு வந்து நீங்கள் வெல்லமே யூஸ் பண்ணுங்கள். வெல்லம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீனி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்குறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது நடுவில் அப்படி கடிப்படும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வெல்லமும் தேங்காய் துருவலும் சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இனிப்பு சுண்டல், பச்சைப்பயிரோட இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை நீங்கள் இனிப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை காரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பயிர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் திலகா ஹோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.